السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين، أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. من يشفع شفاعة حسنة يكن له نصيب منها، ومن يشفع شفاعة سيئة يكن له كفل منها. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من مشى مع ظالم ليعينه وهو يعلم أنه ظالم فقد خرج من الإسلام، أو كما قال عليه الصلاة والسلام. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயர் கொண்டு துவங்குகிறேன். இவ்வுலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய வல்ல இறைவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அக்தாபுகள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், குறிப்பாக நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் குறைவின்றி நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாமெல்லாம் இன்று ஷவால் மாதத்தினுடைய கடைசி ஜும்மாவில் இருக்கின்றோம். பொதுவாக இது ஹஜ்ஜுடைய மாதம். ஹஜ்ஜை பற்றி பேச வேண்டும். இருந்தாலும் நம்மை சட்டமன்ற தேர்தல் எதிர்நோக்கி வருவதனால் அதை பற்றி உண்டான சிந்தனையை கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கில் வாக்களிப்பது சம்பந்தமாக இஸ்லாம் என்ன சொல்கிறது என்பதை பற்றி நாம் இன்றைய ஜும்மாவிலே பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக இமாம் வஸாலி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், அந்தந்த நேரத்தில் என்ன நிலைமைகள் இருக்கிறதோ அதை பற்றி தெரிந்து கொள்வது அவசியம் என்று சொல்வார்கள். ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் தலபுல் இல்மி ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிமின் என்ற ஹதீஸிற்கு விளக்கம் சொல்கிற பொழுது, ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கல்வியை கற்பது அவசியம் என்று சொல்வார்கள். இந்த ஹதீஸுடைய விளக்கத்தின் அடிப்படையில் அந்தந்த நேரத்தில் என்ன நிலைமைகள் இருக்கிறதோ அதை கற்றுக்கொள்வது, அதை தெரிந்து கொள்வது அவசியம். இப்பொழுது நம்மை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் தேர்தல். சட்டமன்ற தேர்தலை நாம் எதிர்நோக்கி இருக்கின்றோம். வாக்களிப்பது சம்பந்தமாக இஸ்லாம் நமக்கு எந்த மாதிரியான வழிகாட்டுதலை தந்திருக்கிறது, ஷரியத் இது விஷயத்தில் என்ன சொல்கிறது என்பதை நாம் ஒவ்வொரு முஸ்லிமும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வாக்களிப்பது சம்பந்தமாக ஷரியத் 4 அம்சங்களாக இதை பார்க்கிறது. முதலாவது, இந்த
வாக்களிப்பது என்பதை ஷஹாதத் என்ற கோணத்தில் நம்முடைய ஷரியத்து பார்க்கிறது. ஷஹாதத் என்று சொன்னால் சாட்சி பகர்தல். இவர் வந்தால் ஒரு வேட்பாளரை நாம் முன்மொழிகிறோம், இவர் வந்தால் நல்ல சேவை செய்வார் என்று நாம் சாட்சி சொல்வதனுடைய அந்தஸ்தில் இருக்கிறது வாக்களிப்பது. அப்படி வாக்களிப்பது என்பது ஷஹாதத்துடைய அந்தஸ்திலே எப்ப வருகிறதோ, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு வசனத்திலே இப்படி சொல்லுவான், வலா யஹபஷ் ஷுஹதாஉ இதா மா துஉ. சாட்சியாளர்கள் சாட்சி சொல்ல அழைக்கப்பட்டால் அவர்கள் மறுக்க வேண்டாம், மறுக்க கூடாது என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சொல்லுவார். இந்த வசனத்தை வைத்து சமகால உலமாக்கள் வாக்களிப்பது மிகப்பெரிய ஒரு ஜனநாயக கடமை, ஷரியத்தின் பார்வையிலும் அது மிகப்பெரிய கடமை என்று சொல்கிறார்கள். சாட்சியத்தை மறுக்க கூடாது. நமக்கு 18 வயது நிரம்பியவுடன் ஓட்டளிப்பதற்காக வேண்டி வாக்காளர் அடையாள அட்டை கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால் நீங்கள் சாட்சி சொல்வதற்கு தகுதியாகிவிட்டீர்கள், எனவே நீங்கள் சாட்சி சொல்ல வாருங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அப்படி அழைக்கிற நேரத்தில் நாம் செல்லாமல் இருந்தால் இந்த ஆயத்திற்கு நாம் மாறு செய்கிறோம் என்று பொருள். அதனால்தான் தற்கால சமகால உலமாக்களின் ஒருவராகிய தகி உஸ்மானி என்ற ஒரு இமாம் அவர்கள் வாக்களிக்காமல் இருப்பது ஹராம் என்று ஃபத்வா வழங்கியிருக்கிறார். வாக்களிக்காமல் இருப்பது ஹராம், வாக்களிக்க வேண்டும். வாக்களிப்பது மிகப்பெரிய ஒரு கடமை என்பதை ஷரியத்து நமக்கு வழிகாட்டுகிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இன்னொரு வசனத்தில் சொல்வார், வலா தக்துமு ஷஹாதத, நீங்கள் சாட்சியத்தை மறைக்காதீர்கள். நாம ஓட்டு போடாம வாக்களிக்காம இருந்து விட்டோம் என்று சொன்னால் அது கள்ள ஓட்டாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. நாம் நம்முடைய உரிமையை முறையாக செலுத்தாமல் போய்விட்டோம் என்றால் நம்முடைய பெயரில் வேறு யாராவது கள்ள ஓட்டு போட்டுருவார். இதற்கு வழிவகுத்து விடக்கூடாது. வலா தக்துமு ஷஹாதா, ஷஹாதத்தை நீங்கள் மறைக்காதீர்கள். வமன் யக்துமுஹா ஃபஇன்னஹு ஆஸிமுன் கல்பு, யார் சாட்சியத்தை மறைக்கிறாரோ அவருடைய உள்ளம் பாவம் செய்கிறது, உள்ளத்தால் பாவம் செய்கிறார் என்று அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இங்கு சொல்லுவார். இந்த வசனங்களை எல்லாம் முன்வைத்து ஷஹாதத்துடைய அந்தஸ்திலே வாக்களிப்பது இருக்கிறது. எனவே நாம் வாக்களிப்பதற்காக வேண்டி அழைக்கப்பட்டால் ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய வாக்கை செலுத்துவது மிகப்பெரிய ஒரு கடமை, ஜனநாயக கடமை என்று இந்த வசனங்களிலிருந்து நாம் விளக்க முடியாது. இரண்டாவது சொல்லுவார்கள், ஷஃபாஅத்தினுடைய அந்தஸ்தில் இருக்கிறது. வாக்களிப்பது என்பது ஷஃபாஅத், பரிந்துரைப்பது. ஒரு வேட்பாளரை நாம் இந்த தொகுதிக்கு இவர் வேட்பாளராக வந்துவிட்டார், இவர் ஒரு எம்எல்ஏவாக வந்துவிட்டார் என்று சொன்னால் இவர் நல்ல ஆட்சியை கொடுப்பார், நல்ல பல திட்டங்களை கொண்டு வருவார் என்று நான் இவருக்கு நான் பரிந்துரைக்கிறேன் என்ற அந்தஸ்தில் இருக்கிறது. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஒரு வசனத்தில் சொல்வான், மை யஸ்ஃபா ஷஃபாஅத்தன் ஹஸனத்தன் யகுல் லஹு நஸீபு மின்ஹா, யார் நல்ல ஷஃபாஅத் செய்கிறாரோ, அழகிய பரிந்துரை யார் செய்கிறாரோ அவருக்கு அதனுடைய கூலி இருக்கிறது, அதனுடைய பங்கு இருக்கிறது. நாம் ஒரு ஆளுக்கு ஓட்டு போட்டோம், நாம் ஒரு ஆளுக்கு வாக்களிச்சோம், அவரு எம்எல்ஏவாக வந்து நல்ல சேவைகள் செய்கிறார், நல்ல பல திட்டங்களை நமக்கு செய்கிறார் என்று சொன்னால் அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு திட்டத்திலும் நமக்கும் அதில் நன்மை இருக்கிறது. அவர் இந்த நம்முடைய வார்டுக்காக வேண்டி, நம்முடைய பகுதிக்காக வேண்டி என்னென்ன சேவைகள் செய்கிறாரோ, நாம் யாருக்காக ஓட்டு போட்டோமோ அவர் வெற்றி பெற்று நல்ல சேவைகள் செய்தார் என்று சொன்னால் அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு சேவைக்கும் ஒரு பங்கு நமக்கு இருக்கிறது. அடுத்து அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா வமன் யஸ்ஃபா ஷஃபாஅத்தன் ஸய்யிஅத்தன் யகுல் லஹு கிஃப்லுன் மின்ஹா, அதே போன்று யார் தீய பரிந்துரை செய்கிறாரோ
அதனுடைய பாவம், அதிலிருந்து ஒரு பாவம் அவருக்கு இருக்கிறது. ஒரு ஆளுக்கு நாம தகுதி இல்லாதவருக்கு ஓட்டு போட்டுட்டோம், வாக்களிச்சுட்டோம். அவர் தொகுதிக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்கிறார், தொகுதியை எட்டி பார்க்கிறது கூட இல்லை. இன்னும் சொல்ல போனா நமக்கு எதிரான நடவடிக்கைகளில் தான் ஈடுபடுகிறார். இப்ப நாம அவர் ஓட்டு போட்டிருக்கோமா இல்லையா, அவர் ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சு நம்ம உட்கார வச்சிருக்கோம். அவர் எதுவுமே செய்யாமல் இருப்பதினால், அவர் நமக்கு எதிராக பல திட்டங்கள் தீட்டுவதனால் அதிலிருந்து ஒரு பாவம் நமக்கு வரும். அதனால வாக்களிப்பது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல, பரிந்துரை செய்வதனுடைய அந்தஸ்தில் இருக்கிறது என்று ஷரியத்தினுடைய நிபுணர்கள் நமக்கு வழிகாட்டுவார்கள். அவை வாக்களிப்பது என்பது முதலாவது சாட்சி சொல்வதனுடைய அந்தஸ்தில் இருக்கிறது, இரண்டாவது பரிந்துரை செய்வதனுடைய அந்தஸ்தில் இருக்கிறது, மூன்றாவது அமானத் நம்பகத்தன்மை என்ற அந்தஸ்தில் இருக்கிறது. வாக்களிப்பது இருக்கிறது, இந்த நம்பகத்தன்மை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு ஒரு வசனத்திலே சொல்லுவான், இன்னல்லாஹ யஅமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா. நிச்சயமாக அல்லாஹ் தஆலா உங்களுக்கு ஏவுகிறான், கட்டளையிடுகிறான், அமானிதங்களை அதன் உடையவர்களுக்கு நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று கட்டளையிடுகிறான். வாக்களிப்பது என்பது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள அமானிதம். அது அந்த அமானிதத்தை முறையாக நாம் செலுத்திவிட வேண்டும். அல்லாஹ் இங்கே நமக்கு முறையாக வழிகாட்டுகிறான். ஆகவே நாம் இந்த வாக்களிப்பது என்பது அமானிதம், அமானத்து, நம்பகத்தன்மை என்ற கோணத்திலும் ஷரியத்து பார்க்கும். நான்காவதாக வக்காலத், பொறுப்பேற்றல். வக்காலத் என்ற அந்த கோணத்திலே ஷரியத் அணுகிறது. இப்படி 4 கோணங்களாக, 4 அம்சங்களாக இஸ்லாம் இந்த வாக்களிப்பதை பார்க்கிறது. அவை போன்ற நேரங்களில் இந்த தேர்தல் இருக்கிறது மிக முக்கியமான தேர்தல். ஏனென்றால் இப்பொழுதுதான் எஸ்ஐஆருடைய அந்த படிவம் எல்லாம் நாம் நிரப்பி கொடுத்திருக்கிறோம். இப்ப நீங்க ஓட்டு போட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய பெயர் அது பதிவாக இருக்கும். அடுத்து 20 வருஷம் சென்று இதே மாதிரி எஸ்ஐஆர் கணக்கெடுப்பார்கள். இப்பொழுது ஓட்டு போட்டிருந்தீர்கள் என்று சொன்னால் அந்த லிஸ்ட்ல நமது பெயர் இருக்கும். ஆனால் இந்த வாக்களிப்பது என்பதை நாம் ஒரு நாளும் தவறவிட்டு விடக்கூடாது. நம்முடைய குடும்பத்து பெண்களிடம் வயதானவர்கள் யாராக இருந்தாலும் எந்த அளவுக்கு சொல்கிறார்கள் சொன்னால், ஒருவர் நம்முடைய வீட்டில் நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவர்களை எப்படியாவது ஒரு வண்டியில் வைத்து கொண்டு சென்றாவது அவர்களை வாக்களித்து வைக்க வேண்டும், வாக்களிக்க வைத்துவிட வேண்டும் என்று நம்முடைய இஸ்லாமிய வல்லுநர்கள் நமக்கு வழிகாட்டுவார்கள். அந்த அளவுக்கு இந்த வாக்களிப்பது மிக முக்கியமான இடத்தில் இருக்கிறது. எனவே வாக்குரிமையை பயன்படுத்துவது ஷரியாவினுடைய பார்வையில் ஒரு முஸ்லிம் ஆற்ற வேண்டிய கடமையும் காலத்தினுடைய கட்டாய தேவையும் பொறுப்புணர்ச்சியும் ஆகும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய தேர்தல் என்பது மிக முக்கியமானது. ஷரியத்தினுடைய பார்வையில் ஒரு முஸ்லிம் ஆற்ற வேண்டிய கடமை, இரண்டாவது காலத்தினுடைய கட்டாயம், மூணாவது பொறுப்புணர்ச்சி என்று பார்க்கப்படுகிறது. ஆகவே சிறுபான்மையாக வாழும் முஸ்லிம்கள் தான் வாழும் தேசத்தினுடைய நன்மையை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவும் தீமைகளை தவிர்ப்பதற்காகவும் தங்களது வாக்குரிமையை பயன்படுத்துவது கடமை என்று ஒரு அப்துல் கரீம் என்ற ஒரு அறிஞர் சொல்கிறார். அவன் இந்த நாட்டை பொறுத்தவரை நாம் சிறுபான்மையினர்கள், அல்லாஹ்விடத்திலே நாம் தான் பெரும்பான்மை. வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி வலில் முஃமினீன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் முஃமின்களுக்கும் தான் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பார்வையிலே நாம் பெரும்பான்மையினர்கள். ஆனால் இந்த இந்திய நாட்டை கவனித்து நாம் சிறுபான்மையினர்கள். இவர் இந்த அப்துல் கரீம் சைதான் என்ற அறிஞர் சொல்கிறார், சிறுபான்மையினர் முஸ்லிம்கள் தாம் வாழும் தேசத்தினுடைய நன்மைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காகவும் சில நன்மைகள்
இந்த அரசாங்கத்திலிருந்து நமக்கு நன்மைகள் பெற வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதுபோன்று தங்களது தீமைகளை தவிர்ப்பதற்காகவும் நிறைய அந்த தீமைகளை விட்டு தவிர்த்திருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வாக்குரிமை, தங்களது வாக்குரிமை பயன்படுத்துவது கடமை என்று சொல்கிறார். சமீபத்தில் ஒரு தேர்தல் அதிகாரியிடத்தில் ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்கிறார். நிறைய நலத்திட்டங்கள் எல்லாம் வேறு மதத்தை சார்ந்தவர்களுக்கு தான் அதிகம் செய்கிறார்கள், ஆனால் இஸ்லாமியர்களுக்கு நிறைய நலத்திட்டங்கள் வராமலே இருக்கிறது, இதற்கு என்ன காரணம் என்று கேட்கிறார். அப்ப அந்த நபர் தேர்தல் அதிகாரி சொன்ன பதில் என்ன சொல்றாரு, அந்த தேர்தல் ஓட்டு போட்டாங்களா இல்லையா, அந்த ஸ்லிப்பெல்லாம் அவங்க கட்சிக்காரங்கள்ட்ட இருக்கும். அவங்க பார்ப்பாங்க, இந்த பூத்து ஸ்லிப்ல சுத்தி உட்கார்ந்துருப்பாங்களா இல்லையா, நம்ம பேர் சொல்லும் போது நம்ம பேர் டிக் அடிப்பான், வரலாற்றி அப்படி விட்டுருவான். இப்படி இருக்கிற பொழுது அப்ப அந்த எத்தனை ஓட்டு யாரிடமிருந்து எப்படி ஓட்டு வந்திருக்குன்னு பார்ப்பான். ஒரு முஸ்லிம்களுடைய ஒரு ஊர்ல ஒரு 1000 ஓட்டு இருக்குன்னு சொன்னா அங்க 400 பேர் தான் வாக்களிக்கிறாங்க. ஆனா மற்ற மதத்தினர்கள் முழுமையாக வாக்களிக்கிறார். முழுமையாக வாக்களிக்காவிட்டால் ஒரு 75-80% வாக்களிச்சிடறாங்க. அதனால் அவர்களுக்கு நலத்திட்டங்கள் நல்லபடியாக சேர்கிறது. இவர்கள் வாக்களிக்காமல் போய்விடுவதனால் இவர்களுக்கு சேர வேண்டிய நலத்திட்டங்கள் முறையாக வருவது கிடையாது என்று சொல்கிறார். வாக்களிக்காமல் இருப்பதினால் நமக்கு சேர வேண்டிய நலத்திட்டங்கள் எல்லாம் அரசாங்கத்திலிருந்து கேட்டு பெற முடியாது. அவை முழுமையாக ஒவ்வொருவரும் தங்களுடைய வாக்கை முழுமையாக செலுத்த வேண்டும். 100% இஸ்லாமியருடைய வாக்கை செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நாம் பல்வேறு நலத்திட்டங்களை இந்த அரசாங்கத்திடமிருந்து நாம் பெற முடியும். ஆகவே இப்பொழுது பல்வேறு சூழ்நிலைகளில் அரசியலை பற்றியும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். மக்காவுடைய வாழ்க்கை வெறுமனே ஈமானை போதிப்பது மாத்திரமே இருந்தது. ஆனால் மதீனாவுக்கு பிறகு அரசியலில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈடுபட்டார்கள். இதை மறுக்க முடியாது. நாம் இன்றைக்கு வெறுமனே மக்கா வாழ்க்கை மாத்திரமே பார்க்கிறோம். மக்கா மதீனா 2 வாழ்க்கையும் நாம் பார்க்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்கிற பொழுது கேட்ட பிரதானமான துஆ, குர் ரப்பி அத்கில்னி முத்கல ஸித்கின் வ அக்ரிஜ்னி மக்ரஜ ஸித்கின் வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நஸீரா. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இப்படி கேட்பார்கள், இறைவா, என்னை இந்த ஊரிலிருந்து எங்கிருந்து நீ வெளியாக்குறாயோ அங்கு நல்ல விதத்தில் உண்மையான முறையில் என்னை வெளியாக்குவாயாக. எங்க நீ நுழைவிக்கிறாயோ அங்கும் என்னை உண்மையான முறையில் நுழைவிப்பாயாக. வஜஅல்னி, எனக்கு உன் புறத்திலிருந்து சுல்தானன் நஸீரா, உதவி ஒத்தாசையாக இருக்கக்கூடிய ஒரு அதிகார பலத்தை எனக்கு வழங்குவாயாக. இதைத்தான் வல்லுநர்கள் குர்ஆனுடைய தஃசீர் செய்யக்கூடியவர்கள் இங்கு அரசியலை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். ஒரு அரசாங்கம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும், அல்லது நம்மிடத்தில் அரசாங்கம் இல்லாவிட்டாலும் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அதைத்தான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போன சமயத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி அதிகாரத்தை கேட்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே நாம் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும். ஒற்றுமையாக இந்த நேரத்தில் மிக முக்கியமாக ஒற்றுமை அவசியம். யாரும் நாம வாக்குகளை சிதறவிட்டு விடக்கூடாது. எல்லோரும் இஸ்லாமியர்கள் ஒருமொத்தமாக முடிவெடுத்து நாம் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் அவர்களுக்கு நாம் வாக்களிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏதோ அரசியல் கட்சியில் இருக்கிறோம் என்பதற்காக வேண்டி அவர்களுக்கு தான் ஓட்டு போட வேண்டும் என்ற அவசியம் இல்லை. கால சூழ்நிலையை பார்க்க வேண்டும். கால சூழ்நிலையை நாம் பார்க்க வேண்டும். அதை அனுசரித்து நாம் எது சாதகம் என்பதை பார்த்து நாம் வாக்குகளை செலுத்த வேண்டும். ஒற்றுமை மிக அவசியம். ஒற்றுமைதான் நமக்கு வெற்றியை தரும்.
அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வஅத்திஉ அல்லாஹ வ ரசூலஹு வலா தனாஸஉ ஃபதஃஷலு வ தذهب ரீஹுக்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுங்கள். வலா தனாஸஉ, நீங்கள் முரண்டு சண்டையிட்டுக் கொள்ளாதீர்கள், தர்க்கம் செய்து கொள்ளாதீர்கள். ஃபதஃஷலு, அப்படி தர்க்கம் செய்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பலகீனப்பட்டு போவீர்கள். வதذهب ரீஹுக்கும், உங்களுடைய பலம் குன்றிவிடும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வஸ்பிரு இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், பொறுமையாக நீங்கள், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா பொறுமையாளர்களோடு இருக்கிறார் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இங்கே சொல்லுவார். ஆகவே ஒற்றுமை எவ்வளவு அவசியம், ஒற்றுமை தவறி போனால் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படும் என்பதை அல்லாஹ் இங்கே தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். இமாம் ஷாஃபி என்ற ஒரு அறிஞர் அவங்க சொல்றாங்க, மனிதர்கள் 3 வகைகள். முதலாவது முழுமையான மனிதர், ரஜுல், அவர்தான் மனிதர். மனிதர்னா அவர்தான் முழுமையான மனிதர். இரண்டாவது அரை மனிதர், நிஸ்பு ரஜுலி, அரை மனிதர். மூன்றாவது ஒன்றுமற்றவன், லா ஷைஅ, ஒன்றுமற்றவன். இப்படி மனிதர்கள் மூன்று வகையினராக இருக்கிறார்கள். முழு மனிதன் யாரு? முழு மனிதன் என்று சொன்னால் அறிவையும் தேடுவான், அவன் தன் அறிவை நிறைய பெற வேண்டும் என்று தேடுவான், மற்றவர்களுடைய அனுபவத்தையும் மதிப்பான். முழு மனிதன் யாருன்னு கேட்டா அறிவை தேடுவான், அனுபவத்தையும் மற்றவர்களுடைய அனுபவத்தையும் மதிப்பான். இரண்டாவது அரை மனிதன் என்று சொன்னால் தனக்கு தெரியாவிட்டாலும் மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சிப்பான். அரை மனிதன் என்று சொன்னால் தனக்கு தெரியாவிட்டாலும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மற்றவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு முயற்சி எடுப்பான். மூன்றாவது ஒன்றுமற்றவன் என்று சொன்னால் அறியாமையிலும் இருப்பான், ஒண்ணுமே தெரியாதவனுக்கு. அதே சமயம் அகம்பாவத்தினால் மற்றவர்களுடைய அனுபவத்தை மதிக்க மாட்டான். ரொம்ப அகம்பாவத்தினால மற்றவருடைய அனுபவத்தை மதிக்க மாட்டான். இது ரொம்ப மோசமானது. இந்த மூன்றாவது பட்டியலில் தான் இன்று இளைஞர்கள் இருக்கிறார்கள். இந்த இளைஞர்கள் இந்த மூன்றாவது பட்டியலில் இருக்காங்க. பெரியவங்க சொல்றதை கேட்கறதும் இல்லை, யாரோ எவனோ பின்னாடி ஏதோ ஒரு அகம்பாவத்தினால் இன்றைக்கு பின்னாடி சென்று கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய பின் விளைவு பின்னால் தெரியும். அரசியலுடைய சூழ்ச்சிகள் தெரியாமல், அரசியலுடைய அந்த பின்புலங்கள் தெரியாமல் இன்று இளைஞர்கள் ஏதோ கண்மூடித்தனமாக சிலர்களை பின்பற்றிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் ஒன்றுமற்றவர்கள், அறிவும் இருக்காது, மற்றவர்கள் அனுபவத்தினால் இப்படிலாம் இருக்குப்பா அப்படின்னு சொன்னாலும் கேட்க மாட்டான். தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் தான் என்ற அந்த அடிப்படையிலே இருப்பார்கள். இப்படி நிறைய இளைஞர்கள் சுற்றி கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் நம்முடைய மூத்தவர்கள் கொஞ்சம் பாடம் புகட்ட வேண்டும். நம்முடைய வீட்டிலும் அப்படிப்பட்டவர்கள் இருக்கலாம். சிலர்கள் இன்றைய பெற்றோர்களே மிரட்ட ஆரம்பித்து விட்டார்கள். நீ அந்த ஆளுக்கு ஓட்டு போட்டேன்னா நான் வீட்டுக்கு வரமாட்டேன், அவங்களுக்கு ஓட்டு போட்டேன் இவனுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி பெற்றோர்களை மிரட்டக்கூடிய ஒரு சூழலில் தான் இந்த இளைஞர்கள் இருக்கிறார்கள். இது சும்மா மேடை, வெளி மேடையாக தான் வெளிப்படையா பேசலாம், வெளி மேடையாக தான் பேசலாம். இது பள்ளிவாசல் என்பதனால் எந்த பேரையும் சொல்லாமல் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. நாம் இந்த தேர்தலிலே எப்படி அணுக வேண்டும் என்று சொன்னால், யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதில் நாம் கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். யார் வர வேண்டும் என்பது முக்கியமல்ல, யார் வரக்கூடாது அப்படிங்கிற அந்த கான்செப்ட்ல நீங்க முக்கியமா கவனத்தை செலுத்துங்க. யார் வரக்கூடாது? நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்வாங்க, மன் மஸா மஅ ஸாலிமின் லியுஇனஹு வஹுவ யஅலமு அன்னஹு ஸாலிம். யார் ஒரு அநியாய
செல்கிறானோ, அவன் அநியாயக்காரன் என்று தெரிந்தும், அவன் அநியாயக்காரன் நல்லா தெரியும், அவனோட கூட்டணி வச்சுக்கிறான். அவனோட கூட்டணி வச்சு இப்படி யார் நடந்து கொள்கிறானோ அவன் ஃபகத் ஹரஜ மினல் இஸ்லாம், இஸ்லாத்திலிருந்து அவன் வெளியேறி விட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டான். வெளிப்படையாகவே தெரிகிறது யார் யாரோடு கூட்டணியில் இருக்கிறார்கள். கூட்டணியில் இருப்பவர்கள் யாரிடத்தில் கூட்டணி வைத்திருக்கிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்ட அநியாயக்காரர்கள், அவர்கள் என்னென்ன மாதிரியான செயல்கள் எல்லாம் செய்தார்கள் என்ற பட்டியல் எல்லாம் நம்மிடத்தில் இருக்கிறது, நிறைய இருக்கிறது. சமீபத்தில் நமக்கெல்லாம் மிக மிக ரொம்ப பரிச்சயமான ஒரு நிகழ்வு, சிஏஏவுக்காக வேண்டி எவ்வளவு போராடினோம். குறிப்பாக இந்த வண்ணாரப்பேட்டை தான் மிக பெயர் வாங்கியது. ஷாஹீன் பாக் என்ற பெயரில் இந்த வண்ணாரப்பேட்டை தான் முதலில் ஆரம்பித்தார்கள். வண்ணாரப்பேட்டை அந்த விருதுக்கு கீழே எங்கெங்கிருந்தோ நிறைய பேர் அங்கே வந்து பேசினார்கள். இதையெல்லாம் நாம் ஞாபகத்தில் வைத்து நாம் வாக்கு செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே நாம் அநியாயத்திற்கு துணை போய்விடக் கூடாது. அநியாயத்திற்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். யார் அநியாயக்காரனோ அவனுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி, அவனுக்கு வாக்குகளை சேகரிப்பதற்காக வேண்டி இப்படி யார் நடந்து செல்கிறாரோ அவர்கள் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறிவிட்டார் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதனால்தான் நான் சொல்கிறேன், யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பதில் இஸ்லாமியர்களாகிய நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்டவர்கள் கூட அப்படித்தான் நமக்கு துஆவையும் கற்றுத் தந்திருக்கிறார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த ஆட்சி அமைவதற்காக ஒரு துஆவை கற்றுத் தந்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம லா துஸல்லித் அலைனா மன் லா யர்ஹமுனா வலா யகாஃபுக ஃபீனா. யா அல்லாஹ், எங்கள் மீது இரக்கம் காட்டாத, எங்கள் விஷயத்தில் உன்னை பயப்படாதவர்களை எங்கள் மீது சாட்டி விடாதே அப்படின்னு துஆ செஞ்சிருக்காங்க. அதாவது சிறந்த ஆட்சி எங்களுக்கு கொடு அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலா எப்படி கேட்கிறாங்க, எப்படி நமக்கு பழக்கப்படுத்தி கொடுக்கிறான்னு சொன்னா, யார் வர வேண்டும் கேட்காத, யார் வரக்கூடாது என்பதில் நீ கவனமாக இரு அப்படிங்கிற வழிகாட்டுதலை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சொல்லி தந்திருக்கிறார்கள். அவை இந்த இளைஞர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏதோ அவனை ஒருவரை திரையில் பார்த்தோம், திரையில் எதையோ செய்தார் என்பதற்காக அவருக்கு பின்னாடி போவது அது சிறந்த காரியம் அல்ல. ஒரு இஸ்லாமிய இளைஞனுக்கு அது உகந்த விஷயம் அல்ல. நம்முடைய பெரிய மனிதர்கள் அனுபவத்திலே சில விஷயங்களை சொல்லுவார்கள். நம்முடைய அறிவை விட அனுபவ அறிவு மேலானது. அனுபவப்பட்டவர்கள், அனுபவசாலிகள் யாருக்கு வாக்களிக்க சொல்கிறார்களோ அவர்களுக்கு நம்முடைய வாக்குகளை நாம் செலுத்த வேண்டும். புதிதாக வந்தவர்கள் எல்லாம் எந்த மாதிரி இந்த அரசாங்கத்தை ஒழுங்காக நடத்திவிட முடியுமா? அனுபவப்பட்டவர்களே திணறுகிறார்கள். அனுபவசாலிகளை இந்த அரசாங்கத்தை நடத்துவதற்கு சில நேரங்களிலே தடுமாறுகிறார்கள். ஆனால் புதிதாக வருபவர்கள் எப்படி அவர்கள் இதை ஒழுங்காக நடத்தி செல்வார்கள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா இங்கு நமக்கு புரிகின்ற வாக்கியத்தை தர வேண்டும். ஆகவே ஷரியத்தினுடைய பார்வையில் வாக்களிப்பது என்பது 4 கோணங்களில் பார்க்கப்படுகிறது. ஷஹாதத்து, ஷஃபாஅத்து, வகாலத்து, அமானத், இப்படி 4 கோணங்களில் பார்க்கப்படுகிறது. 4மே அல்லாஹ் தஆலா நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றான். அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா ஒரு வசனத்தில் மிக கடுமையாக எச்சரிக்கிறான். யார் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்படவில்லையோ அவர்களுக்கு பயங்கரமான கேள்வி கணக்கு இருக்கிறது, அவர்களுடைய ஒதுக்கும் இடம் நரகம் என்பதாக அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா எச்சரித்திருக்கின்றான். ஆகவே இந்த தேர்தல் மிக அவசியமானது. நம்முடைய வீட்டு பெண்கள், நம்முடைய வீட்டு வாலிபர்கள், யாரெல்லாம் 18 வயதை நிரம்பியவர்களாக இருக்கிறார்களோ, யாருக்கெல்லாம் வாக்காளர் அடையாள அட்டை இருக்கிறதோ, வாக்காளர் பட்டியலில் பெயர் இருக்கிறதோ, அவர்கள் அனைவர்களும் நாம் வாக்களிக்க வேண்டும். அதே சமயம் யாரெல்லாம் கடையில் வேலை செய்கிறார்களோ,
அல்லது நமக்கு கீழே யார் வேலை செய்கிறார்களோ அவர்களுக்கு விடுமுறை அளித்து அவர்களை வாக்களிக்க அனுப்ப வேண்டும். இதுதான் ஜனநாயகத்திற்கு செய்ய வேண்டிய மிகப்பெரிய கடமை. அல்லாஹ் இந்த வாழ்க்கை தேர்தலை இஸ்லாத்திற்கு சாதகமானதாக ஆக்கி நல்ல ஒரு ஆட்சி அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி தருவாராக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.